அடுத்த ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். லெட் டவ் ஆல்ஃபா பி எ ஃபேமிலி ஆஃப் டோபாலஜிஸ் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நாட் ட்ரூ கேட்டாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா நம்ம ட்ரூன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிவிடுவோம்னாக்க எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருதோ அதை அடிச்சுட்டு போயிடுவோம். சரிங்களா? நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. அப்போ எது வந்து ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ரிமார்க் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இன்டர்செக்ஷன் டவ் ஆல்ஃபா இஸ் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ். ஸோ இது வந்து ட்ரூ. அடுத்தது பாருங்களேன், இன்டர்செக்ஷன் டவ் ஆல்ஃபா இஸ் நாட் அ டோபாலஜி ஆன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் டவ் ஆல்ஃபா டோபாலஜி ஆன் எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும் ட்ரூன்னு. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நாட் டோபாலஜின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், ஃபால்ஸாக தான் இருக்கும். அப்போ இதில் உள்ளது எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா, இன்டர்செக்ஷனுக்கு பதிலாக என்ன வந்திருக்கணும், யூனியன் வந்திருக்கணும். ஸோ யூனியன் வந்துருந்துச்சு அப்படின்னா நாட் அ டோபாலஜின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது நீட் நாட் பின்னு வரும், அதுக்கு பதிலாக நாட் ஏ டோபாலஜின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷனே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பி ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஏன்னா நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க, ஃபால்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். கம்பாரிசன் ஆஃப் டோபாலஜிஸ். லெட் டவ் 1 அண்ட் டவ் 2 பி 2 டோபாலஜிஸ் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டவ் 1 டவ் 2 2 டோபாலஜிஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸில். இஃப் டவ் 1 சப்செட் ஆர் ஈக்குவல் டு டவ் 2. இதில் பாருங்கள், டவ் 1ங்கிறது டவ் 2ஓட சப்செட், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் செட்டாக இருக்கலாம். அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சப்செட்டாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் செட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கீழே வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க லைட்டாக. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்களா. இதில் யார் பெரியவன் பாருங்கள். செட்டோட இது வந்து ஓப்பன் எங்கிட்ட இருக்குது, இந்த சைடில் தானே இருக்குது. அப்போ இதுதான் பெரியவன் அர்த்தம். அதாவது டவ் 2 தான் வந்து பெரியவன் அர்த்தம். அப்போ அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்களா. தென் வி சே தட் டவ் 2 இஸ் ஃபைனர் ஆர் ஸ்ட்ராங்கர். ஃபைனர்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ராங்கர்னு சொல்லலாம். இதை இன்னொரு மீனிங்கில் எடுத்திங்கன்னா லார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகத்தில் இருந்தால் போதும். யார் பெரியவனோ அவனுக்கு பேர் வந்து ஃபைனர், லார்ஜர், ஸ்ட்ராங்கர், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? யாரை விட, டவ் 1 விட தானே பெரியவன், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் டவ் 1 சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டவ் 1 சப்செட் ஆஃப் டவ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே டவ் 2 தான் பெரியவன். அப்போ அவன் டவ் 2 எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஃபைனர்னு சொல்லலாம், அதேமாதிரி ஸ்ட்ராங்கர்னு சொல்லலாம், லார்ஜர்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து என்னென்னா ரெண்டு செட்டுமே ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஓகே, அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்ற அந்த வேர்டு வந்துடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈக்குவலில் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர், அதேமாதிரி ஸ்ட்ரிக்ட்லி ஸ்ட்ராங்கர், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். யாரை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டவ் 1 விட தான். தென் டவ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் பாருங்களா. ஹியர் டவ் 1 இஸ் செட் டு பி கோர்சர் ஆர் வீக்கர். இதிலெல்லாம் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம டவ் 2 பற்றி தான் அதுக்குன்னு ஒரு நேம் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டவ் 1க்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. டவ் 1 என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோர்சர் ஆர் வீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை விட, டவ் 2 விட. அதாவது ஸ்மாலர்னு சொல்லுவோம் இல்லையா. டவ் 1 தான் ஸ்மாலரு. யாரை விட ஸ்மாலர் அப்படின்னாக்கா டவ் 2 விட ஸ்மாலர். ஸோ அதுக்கு ஸ்மாலர்னு சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. நீங்கள் ஸ்மாலர் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னு பாருங்கள். இஃப் டவ் 1 சப்செட் ஆர் ஈக்குவல் டு டவ் 2, அங்கே எடுத்தோம் இல்லையா, அதே கண்டிஷன் மாதிரி தான் வரும். அதுதான் இங்கேயும் மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 2 டோபாலஜிஸ் டவ் 1 அண்ட் டவ் 2 ஆர் செட் டு பி கம்பேரபிள். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி சொன்னோம்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எப்போ வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா டவ் 1 சப்செட் ஆர் ஈக்குவல் டு டவ் 2 இருக்கணும். இல்லை அப்படின்னா டவ் 2 சப்செட் ஆர் ஈக்குவல் டு டவ் 1. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இவனோட அவன் பெரியவன், அவனோட இவன் பெரியவன்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இன்இக்வாலிட்டி மாடல் இங்கே வந்து நம்ம செட்டை வச்சு சொல்கிறதுனால சப்செட் மாடலில் இருக்கணும், இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2 டோபாலஜிஸ் எடுத்துக்கிறோம். அதை வந்து கம்பேரபிள்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கணும். ஏதாவது ஒரு வடிவத்தில் இருந்துச்சுன்னா தான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரிமார்க் பாருங்கள். டவ் எஃப் இஸ் வீக்கர் தென் டவ் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யார் ஸ்மாலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் எஃப் தான் வந்து ஸ்மாலர். டவ் சிங்கிறது வந்து பிக்கர்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது டவ் எஃப் வந்து வீக்கர்னு சொல்லிட்டாங்க, டவ் எஃப்பை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டவ் எஃப்ங்கிறது வந்து ஸ்மாலர். ஓகே, இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா டெஃபரேஷன் மாடல்லாம். ஃபைனைட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம், இன்னொன்று கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஃபைனைட்டுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா 1 2 3 சும்மா நேச்சுரல்லே இந்த மாதிரி வர மாதிரி எடுத்துக்கிறேன். இது ஃபைனைட்டுக்கான எக்ஸாம்பிள். அதே கவுண்டபிளுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 இதேவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதாவது நேச்சுரல் நம்பர், இன்டிஜர்ஸு,
ரேஷனல் நம்பர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கவுண்டபுளில் வந்துடும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்களா. ஃபைனைட் இதுதான் ஃபைனைட்டுக்கான எக்ஸாம்பிள். ஃபைனைட்டாக இருக்குது. அப்போ இந்த ஃபைனைட்டை கவுண்டபுள்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஓகே. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது கவுண்டபுளுக்கான எக்ஸாம்பிள். ஆனால் இதை வந்து என்னன்னு சொல்ல முடியாதுன்னா ஃபைனைட்டுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இது ஆக்சுவலி நேச்சுரல் நம்பர் தான் நான் வச்சு எடுத்திருக்கேன். அப்படின்றப்ப இது வந்து எதில் வரும் அப்படின்னா கவுண்டபுளுக்கான எக்ஸாம்பிளாக தான் வருமே தவிர ஃபைனைட்டுக்கு வராது. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபைனைட்டில் மினிமம் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் கவுண்டபுளில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் யார் பெரியவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்பை விட யார் பெரியவன்? சி தான் பெரியவன். சரிங்களா? அப்போ அந்த கம்பேரிசன் தான் இங்கே கொடுக்குறோம். தட் இஸ் டவ் எஃப்பை விட யார் பெரியவன் அப்படின்னா டவ் சி வந்து பெரியவன். ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே. அப்போ இது கம்பேரிசன் நமக்கு தெரிஞ்சிருச்சுனாவே நம்ம நேம் கொடுத்து எழுதிடலாம். யார் சின்னவனோ அவனை வீக்கர்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? நீங்கள் இதே டவ் சிஏ சொல்லணும் அப்படின்னா ஃபைனர் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லணும். ஓகே. அதுமாதிரி டவ் எஸ் இஸ் வீக்கர் தென் டவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டவ் எஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜின்னு பார்த்தோம். இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஏ கமா பி ஓப்பன் செட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதாவது ரெண்டு சைடுமே ஓப்பனில் இருக்கும். ஓகே. அதுதான் டவ் எஸ்ஸுக்கான அந்த செட்டுன்னு சொல்லியிருந்தோம். டவ் யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் டோபாலஜின்னு பார்த்தோமா. ஸோ அப்பர் லிமிட் டோபாலஜி அப்படின்னா இந்த சைடில் வந்து ஓப்பன் இருக்கும், இந்த சைடில் அப்பரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், யார் பெரியவன் தெரிஞ்சிடும். இதில் வந்து ஏ கமா பி இருக்குது. இதில் வந்து இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா பி, அடுத்து இந்த பியும் எடுத்துக்கலாம் இல்லையா. இதில் வந்து நான் பியை எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இன்னொன்று என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்து பியை வந்து நான் க்ளோஸ்டாக இருக்க மாதிரி எண்டிங் வேல்யூ மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா இது ரெண்டுமே இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? பட் டவ் எஸ்ஸில் வந்து இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுக்கும் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இருக்கு இல்லையா க்ளோஸ்டில். ஸோ இது வந்து எதில் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இந்த டவ் யூவில் இருக்குது. சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதில் அதிகமான எலமெண்ட்ஸ் இருக்குன்னா டவ் யூவில் தான் வந்து அதிகமான எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டவ் எஸ்ஸை விட யார் தான் பெரியவன்? டவ் யூ தான் பெரியவன். ஓகே. ஸோ இந்த இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இதுக்கு சும்மா நம்பர்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2,3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எக்ஸஸாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்னு பாருங்கள். 2,3 அதாவது நான் 3 எடுத்துக்கலன்னு அர்த்தம் இந்த இதில். அடுத்து இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா 2,3ன்னே வச்சுக்கிறேன், பட் 3 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இங்கே 3 எடுத்துக்கலாம்ல, அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லலாம். சரிங்களா? அப்போ டவ் யூ தான் பிக்கர். அப்போ டவ் யூ பிக்கர், டவ் எஸ்ஸுங்கிறது ஸ்மாலர். அப்போ ஸ்மாலராக உள்ளதை வந்து நம்ம சொல்லணும்னா வீக்கர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதேமாதிரி டவ் எஸ் இஸ் வீக்கர் தென் டவ் எல். இங்கேயும் அதே சேம் கான்செப்ட் தான். டவ் எல்லுன்னா நமக்கு தெரியும். சரிங்களா? டவ் எஸ்ஸுங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது ஓப்பன் இன்டர்வலில் ஏ கமா பின்னு இருக்கும். அதே டவ் எல் அப்படின்னா லோயர் லிமிட் டோபாலஜின்னு பார்த்தோம். இதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்க ஏ கமா பி தான். இங்கே அப்பரில் வந்து ஓப்பன் இருக்கும், லோயரில் வந்து க்ளோஸ்டு இருக்கும். இதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. இதை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பின்னு போட்டுக்கலாம், அண்டு க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ, இங்கே வந்து பின்ற மாதிரி ஓப்பனில் வந்துடும். அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இது இருக்குது, ஆனால் இதில் எக்ஸஸாக இருக்குங்களா. அப்போ இவன் தான் பெரியவன் அர்த்தம். சரிங்களா? அப்போ டவ் எஸ்ஸை விட டவ் எல்லு தான் பெரியவன். ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷன் தெரிஞ்சால் சென்டென்ஸ் நம்மளாவே மேக் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ டவ் எஸ்ஸை என்னன்னு சொல்லிட்டாங்க, வீக்கர்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் டவ் எல்லை சொல்லணும் அப்படின்னா டவ் எல் இஸ் ஃபைனர் தென், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங்கர் தென், அந்த மாதிரி டவ் எஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதில் அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டவ் எல் அண்டு டவ் யூ இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. அது என்ன ரீசன்னா ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இருக்கும். இந்த டவ் எல்லில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு க்ளோஸ்டு இருக்கும். அதே டவ் யூவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்பர் சைடில் வந்து க்ளோஸ்டு இருக்கும். ஸோ அதனால் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாதுன்றதை மீன் பண்ணியிருக்காங்க.